கடந்த 2-3 நாளே வந்து எந்த சோசியல் மீடியா திறந்தாலுமே வந்து ஒரே கதறல் சத்தமாகும். அங்க இருக்க ஸ்டூடெண்ட்ஸையும் பொதுமக்களையும் வந்து காடுத்தனமா அடிக்கிறதும், எக்ஸ்பீரியான சியர் கேஸை வந்து மக்கள் மேல அடிக்கிறது, குழந்தைங்க பெரியவங்க லேடிஸ் கூட பார்க்கும் போது லத்தியில வந்து ஆணி வச்சு அடிக்கிறது, உமன் ஹராஸ்மெண்ட் வந்து போலீஸாலே நடந்தது. இந்த மாதிரியான பல விஷயங்கள் வந்து சோசியல் மீடியாவில் பார்த்துருப்பீங்க. கரப்பாம்பூச்சின்னு இளைஞர்களால் வந்து விளையாட்டு ஆரம்பிச்ச இயக்கம் இப்ப அந்த இயக்கம் பண்ண போராட்டத்தினால தமிழ்நாடு முழுக்க வந்து திரும்பி பார்க்க வச்சிருக்காங்க. நீட் எக்ஸாம் நடந்த முறைகேடுக்காக டெல்லியில இருக்கிற ஜந்தர் மந்தர் இருக்கிற இடத்துல வந்து அமைதி வழியில வந்து போராட்டம் பண்ணாங்க. இந்த ப்ரொடக்ஷனோட மெயின் மோட்டிவே வந்து நீட்ல நடக்கிற அந்த முறைகேடுக்காகவும் அதனால வந்து எஜுகேஷன் மினிஸ்டர் வந்து பதவி விலகிறதுக்காகவும் எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் சேர்ந்து அமைதி வழியில வந்து போராட்டம் பண்ண நம்மளால பார்க்க முடிஞ்சு. அப்படி அமைதி வழியில் நடந்த அந்த ஒரு போராட்டம் அதுக்கப்புறம் வந்து போர்க்களமாவே மாறிடுச்சு. அதுல அந்த கலவரத்துல வந்து யூனிஃபார்ம் இல்லாம லத்திய வச்சு யாருன்னு ஓடி வர காலத்தடி விட்டு கீழே விழுக வைக்கிறது, லேடிஸ் கூட பார்க்காம வந்து அவங்க தப்பா பிஹேவ் பண்றது, அதை பார்த்து 2 பேரும் சிரிக்கிறது, இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து நம்மளால பார்க்க முடிஞ்சு. கிட்டத்தட்ட வந்து சோனம் மான்சர் வந்து 20 நாளைக்கு மேல வந்து சாப்பிடாம இருந்தாரு. அப்போ வரைக்கும் வந்து ஒரு பிரச்சனை வந்து பெருசா தெரியல. எப்ப இந்த பிரச்சனை வந்து பூதகரமா வெடிக்குதோ, மக்கள் மத்தியில் வந்து அட்டென்ஷன் கிரியேட் ஆகுதோ, சோசியல் மீடியா வந்து ஸ்ப்ரெட் பண்ணாங்களோ, அதுக்கப்புறம் வந்து சம்பந்தப்பட்ட ஆளுகளா வந்து பேச ஆரம்பிச்சிட்டு இருக்காங்க. பிரச்சனை வந்து ரொம்ப சீரியஸா போனனால வந்து எஜுகேஷன் மினிஸ்டர் வந்து வெளியே வந்து பேசியிருக்காரு. ஸ்டூடெண்டோட கருத்தை வந்து நாங்க கேட்கிறோம், ஆனா வந்து இந்த போராட்டம் பண்ணவங்க வந்து எதிர்கட்சியோட தூண்டல் பேர்ல தான் வந்து பண்றாங்க அப்படிமா சொல்லியிருக்காரு. அதுக்கு அவங்க தரப்புல வந்து என்ன சொல்லியிருக்காங்க, அப்புறம் வந்து நாங்க கேட்ட அந்த 3 கோரிக்கையை வந்து நிறைவேற்றி ஆகணும், அது வரைக்கும் வந்து இந்த போராட்டம் வந்து கண்டினியூ ஆகும் அப்படிமா சொல்லியிருக்காங்க. இன்டர்நெட்டை கட் பண்ணிருக்காங்க, எக்ஸ்ட்ரா ஃபோர்ஸ்க்கு வந்து ஆளே இறக்கிருக்காங்க, அதையும் வந்து நம்மளால பார்க்க முடியுது. ஸ்டூடெண்ட்ஸ் போராடுற வரைக்கும் இந்த பிரச்சனை வந்து அமைதியா தான் இருந்துச்சு. எப்போ வந்து பல கட்சிகள் வந்து உள்ள வந்தாங்களோ அப்பவே வந்து இந்த பிரச்சனை வந்து கலவரமா மாறிடுச்சு. இந்த பிரச்சனையோட ஆணி வேற வந்து எங்க ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா வந்து அது ஒரு நீட் எக்ஸாம் தான் ஸ்டார்ட் ஆகுது. ஏன் நம்ம ஊர்ல வந்து நீட் எக்ஸாம் வேணாம்னு சொல்லி எல்லாரும் போராட்டம் பண்ணுவாங்க. அதுக்கு ரீசன் பாத்தீங்கன்னா நீட்ங்கிறது நேஷனல் என்ட்ரன்ஸ் எக்ஸாம். அப்படின்னா நம்ம ஊர்ல இருக்கிற ஸ்டேட் போர்டோட சிலபஸோட பேட்டர்னை காட்டிலும் என்சிஆர்டியோட பேட்டர்ல தான் வந்து மொத்த நீட்டே இருக்கும். நீட்டுக்கு ப்ரிப்பேர் பண்றது எல்லாமே வந்து என்சிஆர்டி ஃபார்முல தான் இருக்கும். குறிப்பா சொல்லணும்னா சிபிஎஸ்இ. சோ அதனால வந்து சிபிஎஸ்இ படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நீட் எக்ஸாம் வந்து ஈஸியாகவும், ஸ்டேட் போர்ட்ல படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நீட் எக்ஸாம் வந்து கஷ்டமாவும் இருக்கு. ஆனா அதுக்கு ஒரு தரப்பான மக்கள் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா வந்து அந்த அளவுக்கு வந்து நீட் எக்ஸாம் வந்து கஷ்டமா இருக்கு அப்படின்னா வந்து கவர்மெண்ட் சைட்ல வந்து ஃப்ரீ கோச்சிங்ஸ்லாம் வந்து கொடுக்கலாம்ல, ஸ்டூடெண்ட்ஸ் நல்லா ட்ரைனிங் கொடுத்து கூட எக்ஸாம் வந்து எழுத வைக்கலாம்ல, அந்த மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப இந்த மாதிரியான போராட்டத்தை பார்த்துட்டு இப்ப எல்லா ஸ்டேட்ஸ்லயும் வந்து போராட்டம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. குறிப்பா சொல்லணும் தமிழ்நாட்டே வந்து சென்னை ஆகட்டும், மதுரை ஆகட்டும், திருச்சி ஆகட்டும், எல்லா ஸ்டேட்டும் வந்து போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. என்னதான் அவங்களுக்காக வந்து நாங்க போராட்டம் பண்றோம் அப்படிமா சொன்னாலுமே வந்து நம்ம ஊர்ல பண்றது வந்து பேனுக்காக வந்து போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அவங்க சைடு வந்து நீட் ஃபேருக்காக வந்து போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. ரெண்டுக்கும் வந்து வேறுபாடு இருக்கு. நம்ம ஊர்ல பண்றது வந்து நீட்டே வேணாம்னு சொல்லி பண்ணிட்டு இருக்கோம். ஆனா அவங்க சைடு வந்து நீட் எக்ஸாம் வந்து ஒழுங்கா நடக்கணும் அல்லது முறைகேடு வரக்கூடாதுன்னு சொல்லி தான் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. வருஷமா தமிழ்நாட்டில் வந்து நீட் எக்ஸாமே தேவையில்லைன்னு சொல்லிட்டு இருக்கோம். போன டிஎம்கே ஆட்சி ஆகட்டும், இப்போ டிவி ஆட்சி அப்படிதான் சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு நம்ம எஜுகேஷன் மினிஸ்டர் ராஜ்மோகன் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஆதரவு வந்து நீட் ஃபேர்ல கலந்துக்கிறதுக்கு வந்து எந்த பிரச்சனையும் இல்லை, ஆனா வந்து எங்களுக்கு வந்து நீட் பேன் தான் வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நீட் ஒழிப்பே நிரந்தர தீர்வு, நீட் சீரமைப்பு கிடையாது. கம்ப்ளீட் நீட் ஒழிப்பே நிரந்தர தீர்வு என்பதுதான் தமிழக வெற்றி கழகத்தினுடைய நிலைப்பாடு. ஆனா ஒருவேளை வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து போராட்டம் பண்ணணும்னு நினைச்சாங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து போராட்டம் பண்ணலாம். ஆனா அறவழியில வந்து போராட்டம் பண்ணணும். அவர்களினுடைய அறவழி போராட்டத்தை நாங்கள் அமைதியான போராட்டத்தை ஆதரிக்கிறோம், நல்ல மாற்று கருத்தே கிடையாது. அதே மீறி வந்து 4 வேலை வந்து போராட்டம் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து சட்டம் தன் கடமை செய்ய அப்படின்னு சொல்லியிருக்காரு. இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் வந்து பிஎம் ஸ்டைல இருந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கான்னு கேட்டீங்கன்னா வந்திருக்கு. கிட்டத்தட்ட 30 நாளைக்கு அப்புறம் வந்து இப்போ மோடிஜி வந்து ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருக்காரு. ஃப்ரெண்ட்ஸ், मैं जानता हूं कि அதுல அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா வந்து யங்ஸ்டர்ஸோட நலன் தான் வந்து எங்களுக்கு ரொம்ப முக்கியம் அப்படிமா சொல்லியிருக்காரு. நாங்க ஒரு முடிவுக்கு வந்திருக்கோம், அந்த பேப்பர் லீக் சம்பந்தமான எல்லா கேஸுமே நாங்க வந்து விசாரிக்க போறோம் அப்படிமா சொல்லியிருக்காரு. அதுக்காக வந்து ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ட்ஸ்ல வந்து நாங்க வந்து உருவாக்க போறோம் அப்படிமா சொல்லியிருக்காரு. இதுக்கு தேவையான எல்லா விஷயங்களையுமே வந்து அபிஷியல்ஸ் வந்து எடுக்க சொல்லி நானே சொல்லியிருக்கேன் அப்படிமா சொல்லியிருக்காரு. இந்தியாவோட யங்ஸ்டர்ஸோட ஃபியூச்சரை வந்து கை வைக்கிறதுக்கு வந்து யாரையும் வந்து அனுமதிக்க மாட்டோம் அப்படிமா சொல்லியிருக்காரு. இந்த ஒரு விஷயத்த சொன்ன அடுத்த செகண்டே வந்து அப்போசிஷன் லீடரான ராகுல் காந்தி வந்து ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருக்காப்ல. அவங்களோட ஃபியூச்சர் வந்து பாதிக்கிறதே வந்து நீங்க தான் அப்படிமா சொல்லியிருக்காரு. எஜுகேஷன் சிஸ்டத்தை வந்து யாரெல்லாம் உடச்சிருக்காங்களோ அவங்களை வந்து நீங்க வந்து பாதுகாக்கிறீங்க அப்படிமா சொல்லியிருக்காரு. ஸ்டூடெண்டோட டிமாண்ட் வந்து ரொம்ப கிளியரா இருக்கு, அதை வந்து நிறைவேற்ற வேண்டியது அப்படிமா கேட்டிருக்காங்க. முதல் விஷயம் வந்து எஜுகேஷன் மினிஸ்டர் வந்து வேலையோட தூக்குங்க அப்படிமா சொல்லியிருக்காங்க. பண்ண தப்புக்காக வந்து ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட வந்து மன்னிப்பு கேளுங்க அப்படிமா சொல்லியிருக்காங்க. 3வது விஷயமா வந்து யாரெல்லாம் வந்து போராட்டம் பண்ணும்போது வந்து தாக்குதல் பண்ணாங்களோ அவங்களுக்கு வந்து ஸ்ட்ரிக்ட்டா வந்து ஆக்ஷன் எடுங்க அப்படிமா சொல்லியிருக்காரு. ஆனா கவர்மெண்ட் சைடுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா வந்து நாங்க பேச தயாரா தான் இருக்கோம், ஆனா பேச்சுவார்த்தைக்கு வந்து அவங்க வரமாட்டேங்கிறாங்க அப்படிமா சொல்லியிருக்காங்க. இவ்வளவு நாளா வந்து பார்லிமெண்ட் வந்து நடக்காம இருந்துச்சு, அந்த ஒரு பிரச்சனைனால இப்ப வந்து 3வது நாளா வந்து பார்லிமெண்ட் வந்து நடத்திருக்காங்க. இதை பத்தி உங்களுக்கு என்ன தோணுது? பேச்சுவார்த்தைக்கு வந்து சிஜேபி வந்து வருவாங்களா வரமாட்டாங்களா? இந்த பிரச்சனை வந்து முடியுமா முடியாதுன்னு சொல்லி உங்களுக்கு என்ன தோணுதோ கமெண்ட் போங்க. அடுத்த சூப்பராக சந்திக்கலாம். பாய்.